மற்றும் ஒரு அண்மை செய்தி, உலக நாடுகளுடன் போட்டி போடும் ஒரு ஆட்சியில் பொதுமக்களின் உயிருக்கு உத்தரவாதம் எங்கே என விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். வணக்கம். தமிழக அரசை கண்டித்து தாவேக தலைவர் விஜய் கண்டன அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். அதில் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் நேற்றிரவு இருசக்கர வாகனங்களில் சென்ற 9 பேர் கொண்ட கும்பல் சாலையில் சென்றவர்கள் டீ கடை அருகே நின்றவர்கள் மீது ஆயுதங்களால் சராமாரியாக தாக்கியதில் 2 உயிரிழந்தனர், 5 பேர் வெட்டுக்காயமடைந்தனர் என்று வெளியான செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. கொலைவெறி தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு படுகாயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய விளைகிறேன். உலக நாடுகளுடன் போட்டி போடும் ஓர் ஆட்சியில் பொதுமக்களின் உயிருக்கு உத்தரவாதம் எங்கே என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்தியாவின் டாப் மாநிலத்தில் காவல்துறைக்கு சட்டம் ஒழுங்கும் டிஜிபி எங்கே? நம்பர் 1 மாநிலம் என்று கம்பட்டம் அடித்துக் கொள்ளும் ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு லட்சணம் இதுதானா? போதை கும்பல் சுதந்திரமாக வன்முறை நிகழ்த்த இடம் தந்த பொறுப்புமிக்க ஆட்சி இதுதானா? பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் புலம்பி தவித்து கோபத்தில் கொந்தளித்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆட்சியே முடிய போகிறது, இப்போதாவது காவல்துறை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் தூக்கத்தில் இருந்து எழுவாரா என்று தாவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக மக்கள் நலன்களை, அவர் தம் பாதுகாப்பை துளியும் யோசிக்காத இந்த திமுக ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தூக்கி எறியப்படுவது உறுதி 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 என்று தன்னுடைய கண்டன அறிக்கையிலே பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.